வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கேப்சிகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட், அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோஸ் வந்துட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீட்டமாக கீறி எடுத்து வச்சுருக்கேன். இது போக நான் கொஞ்சம் காலிஃப்ளவரும் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். அதனால இங்கே பாருங்கள், காலிஃப்ளவர் வந்துட்டு நான் சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலா சேர்த்து நான் மேரினேட் பண்ணிக்க போகிறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலா எல்லாம் காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகுற அளவுக்கு இதை நம்ம பெசரி வச்சுக்கலாம். பாருங்க, லைட்டாக தண்ணி தெளித்து ஜஸ்ட் அந்த மசாலா காலிஃப்ளவரில் இந்த மாதிரி கோட் ஆகுற அளவுக்கு நம்ம இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நான் நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்க போகிறேன். காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் வச்சு செய்யாமல் இந்த மாதிரி காலிஃப்ளவர் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இதை நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். பாருங்க, காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ இதை நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு வடிச்சு எடுத்துக்க போறேன். இதே மாதிரி மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் நான் ஃப்ரை பண்ணிக்க போறேன். பாருங்க, காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடியா இருக்கு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு லைட்டா வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கினா போதும். காயெல்லாம் நல்லா குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டா வதங்கினா போதும். பாதி வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்க, காயெல்லாம் 3/4 வெந்திருக்கு. நான் இன்னும் இதில் உப்பு சேர்க்கல. கடைசியாக தான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உதிரியாக வடித்து வச்சிருக்கிற சாதத்தை இதில் சேர்த்துக்கிறேன். சாதம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி வடித்து எடுத்திருக்கேன். நல்லா உதிரியாக வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ இதுல கொஞ்சமா நான் வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். சாதத்துல நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் இதுல சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் கடைசியா சேர்த்தாதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கடைசியா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை நான் டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ண போறேன். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸி தமிழ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.